ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் என்னோடு கூட லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், லூக்கா 6:36, ஒரு இரக்கமுள்ள தேவன் என்கிறதான ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட பேசட்டும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து பேசுகிற போது அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே ஒரு காரியம் சொல்லுகிறார், தேவனைப் போல குணாதிசயம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அவரை பிரதிபலிக்கிறவராய், அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்திலே நடக்கிறதற்கு, தேவனுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறதற்கு அந்த தேவனுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் எதிர்பார்க்கிறார் அவரை போல குணாதிசயம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை போல தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். தேவனை போல நாமும் என்ன செய்ய முடியுமா? அந்த தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறேன். அந்த சுபாவங்களை வெளிப்படுத்துகிற போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாருங்களேன், அந்த குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள் நம் மூலமாய் வெளிப்படுகிற போது தேவன் நமக்கு என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இரக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கிற போது ஒருவரின் தன்மையை குறித்து அது பேசுகிறது. தேவனுடைய தன்மை இரக்கம் உள்ளவர். இங்கே சொல்லுகிற போது பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டி இருக்கிறதா? நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தால். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள்னு சொன்னா அந்த தெய்வீக இரக்க குணம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். மென்மேலும் நமக்கு அந்த இரக்கம் கிடைக்க வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணுமா? அந்த குணாதிசயம் உடையவர்களாய். வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாட்ட அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இரக்கம் பாராட்டுவார். ஒவ்வொரு நாளும் கலாத்தியர் 6:7 பவுல் பேசுகிற போது சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், நாம் விதைக்கிறது எது? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், சத்துரு உங்களை என்ன செய்ய விடாதிருங்கள், வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய குணாதிசயங்களை என்ன செய்யுங்க? ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் தகவமைத்துக் கொள்ளுகிற போது ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். மோசம் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த தெய்வீக சுபாவங்கள். இங்கே ஒரு காரியம் பேசப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அந்த இரக்க குணம். இன்னைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகள்னு சொன்னாலே அந்த தெய்வீக இரக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அநேக நேரங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா குறைவுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தெய்வீக சுபாவங்கள் என்ன செய்கிறோம்? குறைவுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற போது எல்லா வகையிலும் பாருங்க, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திலே ஆண்டவர் பேசுகிற போது சொல்லுகிறார், உங்கள் தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். ஆண்டவராகிய கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர். அப்போ நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அந்த மனதுருக்கம் அது இருக்கிற போது மேலும் 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 தேவனிடத்திலிருந்து என்ன செய்வோம்? இரக்கத்தை பெற முடியும்.
தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வருகிற போது என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனா அதற்கு முன்னாலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த சுபாவம் உனக்குள்ள இருக்கணும், இறங்குகிற குணம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, வேதாமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை என்னோடு கூட கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:21 வாசிக்கிறோம். மத்தேயு 18:21 வாசிங்கம்மா. பாருங்க, இங்க பேதுரு பேசுகிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிற போது அவன் சொல்லுகிறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனோடு கூட பேசுகிற போது பேதுரு ஒரு அளவு வைத்திருக்கிறான். எத்தனை முறை? ஒரு 7 தரம் மன்னிக்கட்டுமா என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னித்து கொண்டே இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டேன்னா அந்த குணாதிசயங்கள் வருகிற போது பாருங்களேன், அந்த இரக்கம் இருக்கிற போது என்ன வரும்னு சொன்னா, அந்த மன்னிக்கிற சுபாவம் வரும். அந்த இரக்கம் இருக்கிற போது என்ன வரும்னா, அந்த ஆட்களுக்காக பரிதபிக்கிறதான காரியங்கள், அந்த சுபாவம் இருக்கிற போது உதவி செய்கிறவர்களாக மாற முடியும். பாருங்க, அடுத்து தொடர்ந்து அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஓமையை பேசுகிறார். ஒரு மனிதன் தன் எஜமானன் இடத்துல கடன்பட்டதான ஒரு வேலைக்காரனை குறித்து அந்த வேத பகுதி பேசுகிறது. வாசியுங்கள் அடுத்த வசனம். அடுத்த வசனம். பாருங்களேன், இங்க சொல்லுகிற போது பரலோக ராஜ்யம் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப ராஜா கணக்கு பார்க்க துவங்குகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் என்ன செய்திருந்தானா, அவனிடத்திலே கடன்பட்டு இருந்தான். எவ்வளவு கடன்பட்டு இருந்தான்? அந்த வார்த்தை சொல்லுகிறது 10,000 தாலந்து. எவ்வளவு பெரிய கடன் பாருங்க, 10,000 தாலந்து. ஆங்கில வேதம் சொல்லுகிறது 10,000 bags of gold என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். ராஜா கணக்கு பார்க்கிறார். அந்த கடன் அவன் என்ன செய்யணும்? செலுத்த வேண்டி இருக்கிறது. அப்ப கடனை வசூலிக்கிறதுக்கான காரியங்கள் அந்த வேத பகுதிகள் தொடர்ந்து அப்படித்தான் பேசிக்கொண்டு இருக்கிறது. கடனை வசூலிக்கிறதுக்கான காரியங்கள் வருகிற போது வேலைக்காரன் என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? போய் எஜமானனிடத்துல கெஞ்சுகிறான், கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க, என் சுடல் இவ்வளவா இருக்கு, இவ்வளோ பிரச்சனை கூடாக இருக்கிறேன். நம்ம அப்படித்தான் அநேக நேரங்களில் நம்ம பிரச்சனையை சொல்லி எப்படி ஆகில என்ன செய்ய வேண்டும், இரக்கம் கிடைக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறோம். இவனுடைய வாழ்வு அப்படிதான், போய் பிரயாசப்படுகிறான், அவனிடத்துல பேசுகிறான். ஐயா, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்கு, இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பாடுகளுக்குள்ளாக இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ராஜா எவ்வளவு இரக்க குணம் உள்ளவனா இருந்திருந்தா இவனை நம்பி இவ்வளோ கடன் கொடுத்துருக்கான். அவன் கேட்கும் போதெல்லாம் என்ன செய்திருக்கிறான்? கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். கேட்கும் போதெல்லாம் அவன் திருப்பி கொடுப்பானா இல்லையான்றது இல்லை. கேட்கும் போதெல்லாம் என்ன செய்கிறான்? நம்ம அப்படி ஒரு ஆள் சிக்கனை என்ன செய்வோம், கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். ஏன்னா கேட்டால் தான் கொடுக்குறான். திரும்ப எப்போ கொடுக்கணும்னு கேட்க மாட்டேன்றான், ஒன்றும் கேட்க மாட்டேன்றான். கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கேட்கும் போதெல்லாம் பாருங்களேன், ஒரு நாள் வருகிறது, ராஜா கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். கடன்பட்டவர்களை எல்லாம் விசாரிக்கிற போது இவன் வருகிறான். இவனுடைய கணக்கு தொகை 10,000 தாலந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவன்கிட்ட சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒன்றும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னெல்லாம் சொல்லியிருப்பான்னு தெரியாது, ரொம்ப பிள்ளை குட்டிக்காரன், இதெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ராஜா என்ன செய்தானோ, அவனுக்கு மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு என்ன செஞ்சிட்டானா. பாருங்களேன், அந்த ராஜாவினுடைய இரக்கம். வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆனா இங்கே இரக்கமில்லாத ஒரு மனிதனோடு கூட இரக்கமுள்ள ஒரு ராஜா இடைப்படுகிற இடம். ராஜா எல்லாத்தையும் என்ன செய்யறது பார்க்கிறோம்,
சரி விடுங்கடா, அவனை விடுங்க, போனா போகிறான், மன்னிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், விடுதலை பண்ணிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமையா பாருங்க. விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே வெளியே வருகிறவன், வெளியே வந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம். வெளியே வரான். இவங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தான். யாருக்கிட்ட? இவனே இவ்வளவு பெரிய ஆளு, இவங்கிட்ட ஒருத்தன் என்ன செஞ்சிருந்தானா, கடன் வாங்கி இருக்கிறான். எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறான் வாசிங்க. தன்னிடத்திலே 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் வேலைக்காரரில் ஒருவனை அவன் பிடித்து தொண்டையை நெரித்து, காசை கொடுக்காம அங்க என்ன செய்ய முடியாது. பாருங்களேன், இந்த மன்னிக்கிறதுக்கு அவனால் என்ன இல்லை, மன்னிப்பு பெற்று இருக்கிறான். எவ்வளவு கடன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த 10,000 தாலந்து, அவ்வளோ பெரிய கடன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது 20 வருஷ சம்பாத்தியம். 10,000 தாலந்துன்றது என்னன்னு சொன்னா 20 வருஷம் ஒரு மனிதன் சம்பாதிப்பான்னு சொன்னா அந்த சம்பாத்தியம். இவன் இங்க 100 வெள்ளிக்காசு. அந்த 100 வெள்ளிக்காசு எவ்வளோன்னா, நீங்க மத்தேயு 20:2 போட்டிருக்கோம். எவ்வளோ காசுன்னு சொன்னா ஒரு பணம். எவ்வளோ பணம்? அதாவது ஒரு நல்ல வேலைக்காரனுடைய ஒரு நாள் கூலி எவ்வளவு? இந்த 100 வெள்ளிக்காசு. இந்த ஒரு நாள் கூலி, இவங்கிட்ட கடன் பட்டவனுடைய கடன் தொகை எவ்வளோ? ஒரே ஒரு நாள் கூலி. ஆனால் இவன் பெற்ற மன்னிப்பு எவ்வளோ? 20 வருஷம்னா எத்தனை நாள் கூலி? சும்மா உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவாய் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 20 வருஷ சம்பாத்தியத்தினுடைய அந்த அளவை அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு லேசாய் மன்னிக்கிறான். பரவாயில்ல, நான் உன்னை விடுதலை பண்ணுகிறேன், கடனையும் மன்னிக்கிறேன், போய் சந்தோஷமாயிரு என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், இரக்கம் பெற்றிருக்கிறோம், இரக்கம் பாராட்டுகிறோமா. வெளியே வரான். இவனால என்ன பண்ண முடியலன்னு சொன்னா பாருங்களேன், தான் பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியல. தேவன் எவ்வளவா என்னை மன்னித்தார் என்பதை அவனால் என்ன செய்ய முடியலையா, புரிந்து கொள்ள முடியவில்லை. எதிரில் வரான் சாதாரண ஒரு வேலைக்காரன், ஒரு நாள் சம்பளம் தான் சொல்றான். வேலைக்காரன் சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க, நேரம் கொடுங்க சொல்றான். எப்படி ஆகில என்ன செய்யறேன், தலையை வித்தாதும் கடனை கொடுத்துறேன். எவ்வளோ காசு? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த 100 வெள்ளிக்காசு கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருந்த அந்த வேலைக்காரனுக்கு இவனால் என்ன செய்ய முடியலையா, இரக்கம் பாராட்ட முடியல. இவனோட காசு எவ்வளோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறவனா இருந்திருப்பான், எத்தனை மேன்மையா இருந்திருப்பான். அத்தனையும் மறந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்ட முடியாத போது விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவன் என்ன செய்வான் சொன்னா, பாக்கியவானவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தை மீறி நடக்கிறவன் இறங்கி இருக்கணும், இறங்க முடியல. என்ன சம்பவிக்கிறது சொன்னா, செய்தி இப்ப யாருகிட்ட போகிறது, செய்தி அங்க போயிட்டது, மேலிடத்துக்கு செய்தி போயிட்டது. போய் ஆட்கள் சொல்றாங்க, என்ன நீங்க அவனுக்கு போய் இத்தனை கோடி பணத்தை மன்னிச்சிட்டீங்க, சும்மா ஒரு 1000 ரூபாய் காசை மன்னிக்க அவனுக்கு என்ன செய்யல மனசு இல்லை. அவங்ககிட்ட சாதாரண ஒரு 100 வெள்ளிக்காசு வாங்கினவனை கொண்டு போய் என்ன செய்திருக்கிறான், சிறையில் அடைத்திருக்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சிட்டான், இவ்வளோ அவமானப்படுத்திட்டான். செய்தி போன உடனே ராஜாவினிடத்திலிருந்து என்ன செய்தி வருகிறது, நல்லா கவனிங்க. ஏன் தேவன் நம்மிடத்துல இரக்கம் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ இரக்கம் பெற்று இருக்கிறாய். ஆண்டவர் உனக்கு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, மன்னிப்பை வழங்கி இருக்கிறார், உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ மீட்கப்பட்ட நிலைமையில உங்கள் சுபாவம் எப்படி இருக்கணும் சொன்னா, அந்த இரக்கமுள்ள தேவனை போல அது இருந்தா உனக்கு இரக்கம் கிடைக்கும். தேவனை போல சுபாவம் இருந்தா என்ன செய்யலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய காசு, எவ்வளவு பெரிய மன்னிப்பு எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறோம். நம்மால என்ன செய்ய முடியலன்னா, சின்ன சின்னவைகளை மன்னித்து விட்டு போக முடியவில்லை. சின்ன சின்ன காரியங்களை என்ன செய்ய முடியல, லேசா தாண்டி போக முடியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வைக்கிறான், எவ்வளோ பெரிய காரியம் மாற்றுகிறான். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்,
நீங்க யோசிச்சு பாருங்க, குடும்பங்களே அவ்வளோ பிரச்சனைகள் வரும். என்ன பெரிய பிரச்சனை? சின்ன சின்ன காரியங்கள் தான். அதை என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல, தாண்டி போக முடியல. தேவன் என்ன செய்திருக்கிறாராம் பாருங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய சுபாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் நம் மூலமா என்ன செய்யணும் சொன்னா வெளிப்படுத்தப்படணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனாயிரு. அந்த சுபாவம் என்ன செய்யணும் சொன்னா வெளிப்படணும், இரக்கம் காண்பிக்கணும். இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டிய இடங்களில் என்ன செய்யணும், இரக்கம் காண்பிக்கணும். நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா எல்லா இடத்திலும் இரக்கம் பாராட்ட முடியல. கடந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு திருமண காரியமாய் நாங்க இந்த குற்றாலம் பகுதிகளுக்கு போயிருந்த போது பாபநாசம் அருவிகிட்ட இருந்தோம். அங்கே அந்த வாகனங்கள்லாம் நிறுத்துற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய குரங்குகள். அது என்னன்னா இங்கே குதிக்கும் அங்கே குதிக்கும், வரப்போகிற ஆட்கள் கிட்டலாம் இருந்து என்ன செய்யும், இருக்கிறதெல்லாம் அப்படியே பிடிங்கிட்டு ஓடிடும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடை வைத்து சின்ன வியாபாரிகள் சின்ன சின்னதாக கடை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் எப்போதும் பக்கத்தில் என்ன வச்சுருக்கான், ஒரு கோலை வச்சுருக்கிறான். இந்த குரங்குகள் ஓடிக்கொண்டே இருந்தபோது நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் அந்த வாகனம் எடுக்கிற இடத்துல. அப்போ அவைகளெல்லாம் பார்க்குற போது அநேக குரங்குகள் எப்படி இருந்ததுன்னா வெட்டுக்காயங்கள் அதனுடைய சரீரத்தில் இருந்தது. ஒரு குரங்குக்கெல்லாம் ஒரு காலே இல்லை, வெட்டப்பட்டிருந்தது. அப்போ நான் விசாரித்த போது சொன்னாங்க, இல்லை இந்த குரங்குங்க அப்படிதான், பாதி நேரம் வந்து என்ன செய்யும், எதையாகிலும் கடையிலிருந்து தூக்கிட்டு ஓடிடும். அப்போ கடைக்காரங்க என்ன செய்வாங்களாம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக பலவற்றை தாக்கி இருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய இயல்பு, அதோட இயல்பு, மனுஷனுடைய இயல்பு எப்படி இருக்கணுமா பாருங்களேன். அதை சாதாரண நிலைமையில கடந்து போக முடியல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்திருக்கிறதை பார்க்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் அப்படித்தானே எவ்வளோ பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். வெளியரங்கமாய் காயப்படுத்தப்பட்டவர்கள் குறைவு, ஆனால் உள்ளான மனுஷனிலே வார்த்தைகளை கொண்டு என்ன செய்திருக்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறோம். இரக்கம் காண்பித்ததில்லை. நம்மால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவும் பேசி இருக்கிறோம். வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா உன் சுபாவம் இரக்கம் உள்ளதாய். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமுண்டாட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயங்களை தரித்து கொள்ள வேண்டும். உதவி செய்கிறதுல கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உதவி செய்ய வேண்டும். நம்ம பார்க்கிறோம் லூக்கா 10 வாசிக்கிற போது நல்ல சமாரியனை அங்கே பார்க்கிறோம். நல்ல சமாரியன் என்ன செய்யப்பட்டிருக்கிறானா, இரக்கம் காண்பிக்கிறவன். 25, 26 வசனங்கள்ல வாசிக்கிறோம். வாசிங்கள். லூக்கா எங்கம்மா, லூக்கா 10:25 நல்ல சமாரியன் 31வது வசனம். பாருங்களேன், இது நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறான். அவனை பார்க்கிறதுல ஆட்கள் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவன் கடந்து போகிறான், லேவியன் கடந்து போகிறான், ஆசாரியன் கடந்து போகிறான், ஒரு நல்ல சமாரியன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், நீங்க இரக்கம் காண்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே பல காரியங்களை நீங்க செய்தாகணும். சமாரியன் இரக்கம் காண்பிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளமாய் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் சமாரியன் நல்ல சமாரியனாய் இன்றைக்கு பேசப்படுகிறான். நல்ல சமாரியனாய் பேசப்படணும்னு சொன்னா அந்த இரக்கம் காண்பிக்கிற குணாதிசயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இரக்கம் காண்பிக்கணும்னு சொன்னா நல்ல சமாரியன் என்னெல்லாம் செய்தான்னா, முதல் காரியம் நேரம் செலவிட்டான். நேரம் என்ன செய்யணும், செலவிடணும். யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும், நேரம் செலவிடணும். நம்முடைய நேரங்கள் கொஞ்சமாவது என்ன செய்யப்பட வேண்டியிருக்கும், செலவிடப்பட வேண்டியிருக்கும். நல்ல சமாரியன் போய்கொண்டு இருந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன வேலை செய்கிறதை பார்க்கிறோம், இவனோடு கூட நேரம் செலவழிக்கிறான். அது மாத்திரம் அல்ல, பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, கொஞ்சம் செலவு பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுடைய இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லும்போது கொஞ்சமாவது என்ன செய்யணும்,
அப்போ இந்த காரியங்கள் ஏன் முடியலன்னு சொன்னா நம்மால நமக்கு என் தேவை இப்படியே போயிட்டது. அதனால உதவி செய்கிறதுல என்ன செய்துட்டோம் சொன்னா குறைவுபட்டிருக்கிறோம். சமாரியன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்துல இருந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, சரீர உழைப்பு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பிரயாசப்படுகிறான், தன்னுடையதையெல்லாம் கொடுக்கிறான். அவனை தூக்கி அந்த கழுதையில வைத்து கொண்டு என்ன செய்தானா, அவனை ஏற்றிக்கொண்டு இவன் நடந்து போகிறான். ஏன்னு சொன்னா பிரயாசப்படணும், தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வீக குணாதிசயங்கள் இங்கே அவன் ஒரு சமாரியன் தான், ஆனா நல்ல சமாரியன் என்று இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறான்னு சொன்னா இரக்கம் காண்பிக்கிறவன். எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு கிறிஸ்துவை போல என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு முடியல. தேவனுடைய இரக்கங்கள் நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:1 பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். பவுல் முதல் வார்த்தை என்ன சொல்றான்னா, அக்கிரமக்காரனாய் இருந்த, பாவியாய் இருந்த. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தனா, ஜீவன் இல்லாதவனாய் இருந்தாய். அப்போ நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு செய்தவைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். 2வது வசனத்துல சொல்லுகிறான், உலக பிரகாரமாய் பிசாசின் ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்று சொல்லுகிறான். ஏன்னா இந்த உலகம் நடத்துகிறபடி, பிசாசு நடத்துகிறபடி ஓடிக்கொண்டிருந்தாய். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், மாம்ச இச்சையினாலே கோபாக்கினைக்கு நேராயிருந்தாய். ஏன்னா அந்த மாம்சம் இச்சித்ததை நிறைவேற்றுகிறதுக்காக ஓடிக்கொண்டிருந்தாய், கோபாக்கினைக்கு நேராயிருந்தாய். 4-5 வசனங்களில் சொல்லுகிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபையினாலே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, செத்து போன நிலைமையிலிருந்து இயேசு உன்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். பிசாசின் ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருந்தாய், பொல்லாங்கு கூடாக கடந்து போனாய். ஆண்டவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவரை வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மாம்சத்துல இருந்தோம், கர்த்தர் என்ன செய்தாரா, ஆவியினாலே பிறக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்க எத்தனை பெரிய நன்மைகளை தேவனிடத்துல பெற்று இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த தெய்வீக சுபாவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, பேதுரு அவரை மறுதலித்து விட்டு கடந்து போகிறான். ஆனா பேதுருவை தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு நாளும் மறுதலிக்கவில்லை. அவனை சேர்த்து கொண்டு நடந்தான், அவனோடு கூட நடந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம், திட்டங்களை தருகிறான். சிலுவையிலே தன்னை அறைந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தைகள் அதுதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கிறிஸ்துவை போல அன்பு செய்ய, இரக்கம் பாராட்ட தேவ பிள்ளைகளாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மால அதை என்ன செய்ய முடியலன்னா, செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? ஆட்கள் சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப இரக்கம் பாராட்டினா என்ன பண்ணிடுவானுங்க, நம்மளை ஏமாளி ஆக்கிடுவான். நம்மளை நீங்க ரொம்ப இரக்கம் பாராட்டின ஆட்கள் தான் சொல்றாங்க, நம்ம இரக்கம் பாராட்டினா நம்மளை ஏமாளின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால என்ன பரவாயில்ல, நமக்கு ஒரு ஆள் நல்லா சிக்கி இருக்கான் நமக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஏமாத்திடுறாங்கன்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுகிறது, இரக்கம் காண்பிக்கிறவன் ஏமாளி இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இரக்கம் காண்பிக்கிற போது நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாதது போல இருக்கலாம், ஆட்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது போலவே இருக்கலாம். என் வேத வசனம் ஒரு காலம் பொய் சொல்லாது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னா அந்த வார்த்தை பாக்கியவான்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம்
ஒரே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்னோடு கூட 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது அங்கே ஓனேசிப்போரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். பவுலோடு கூட இருந்த ஆட்கள் பவுலுடைய சூழல்கள் நிமித்தம் பவுலை விட்டு ஓடி போன காலம் அது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பிகல்லியோ ஓடி போகிறான், எர்மோகனை ஓடி போகிறான். எல்லாரும் பவுலை விட்டு என்ன செய்தார்களா? ஓடி போய் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஓனேசிப்போர் மாத்திரம் என்ன செய்கிறானா? பவுலோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவனுடைய பெயர் எவ்வளவு செய்தான்னு தெரியாது. ஆனா இங்க 15வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பவுலை விட்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஓனேசிப்போர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? பவுலை விட்டு விலகவில்லை. பாருங்க, பவுல் சொல்லுகிறான், ஓனேசிப்போர் என்னெல்லாம் செய்தான்னு சொன்னா சொல்லுகிறான், அவன் என்னை அநேகம் தரம் இளைப்பாற பண்ணினான். பவுலுடைய ஊழியத்தில் பவுல் கடந்து போன பாதைகளிலே இளைப்பாறுதல் இல்லாமல் சோர்ந்து போய் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே தடுமாறுகிற நேரங்களில் எல்லாம் ஓனேசிப்போர் வந்து நிற்கிறான். இல்லை, பரவாயில்ல, நான் உனக்கு உதவி செய்யட்டும், நான் உன்னை இளைப்பாற பண்ணுகிறேன், நான் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன், உற்சாகப்படுத்தி பவுலை உத்வேகப்படுத்தி அந்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருந்தவன் பெயர் ஓனேசிப்போர். நாம நினைக்கிறோம் இரக்கம் பாராட்டினா ஏமாளி ஆகி விடுவோம் என்று சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் பவுலுடைய சூழல்களை குறித்து என்ன செய்யவில்லையா? வெட்கப்படவில்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல்கள் என்னன்னு சொன்னா, பவுல் ஒரு சிறை கைதி, ரோமாபுரியிலே சிறை கைதியாக இருக்கிறான். ஒரு சிறை கைதியை பார்க்க போகணும்னு சொன்னா கூட அந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரச்சனைகள். போகிற போது விசாரிப்பான், நீ எதுக்கு, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், என்ன இருக்கிறது? ஒருவேளை இவனை என்ன செய்ய முடியும்? ஒரு கைதியாய் மாறிவிடக்கூடும். ஒருவேளை அந்த தண்டனை கூடாக இவனும் கடந்து போக முடியும். பவுல் சொல்லுகிறான், ஓனேசிப்போர் இதை குறிச்செல்லாம் கவலைப்படலை, வெட்கப்படலை, உதவி செய்கிறதுல சோர்ந்து போகலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்தானா? அவனை தேடி கண்டுபிடித்து வந்து உதவி செய்கிறதை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறான், எபேசுவில எனக்கு எவ்வளவாய் உதவி செய்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஓனேசிப்போர் என்ன செய்கிறான் சொன்னா, தொடர்ந்து பவுலுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய தேவைகளிலே உதவி செய்கிறான். எபேசுவிலே பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்லுகிறது, எத்தனை எத்தனை உதவிகள். தீமோத்தேயுக்கு சொல்றான், அவனை மறந்து போகாதே, எனக்கு எவ்வளவு உதவி செய்து இருக்கிறான், எவ்வளவு காரியம் மாற்றி இருக்கிறான். அடுத்து பவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? ஓனேசிப்போர் நிமித்தம் ஓனேசிப்போர் வீட்டை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும், அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் சொன்னா, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பவுல் தொடர்ந்து ஓனேசிப்போருக்காக பேசுகிற போது சொல்லுகிறான், கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்யணும், கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்யணும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னா, இவ்வளவாய் அவன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். தேவ பிள்ளைகளாக இரக்கம் செய்கிறதிலே சோர்ந்து போகாதீங்க. இரக்கம் செய்கிறவர்கள் ஏமாளிகள் அல்ல, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 20:5 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். 1000 தலைமுறைகளுக்கு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க செய்கிறது நிமித்தம் உங்களை ஏமாற்றுகிறது போல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பாருங்க, எரேமியா 30 வாசிக்கிற போது 18-19 வசனங்கள் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், யாக்கோபின் கூடாரங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். இரக்கம் செய்கிற போது என்ன நடக்குமா தெரியுமா? இழந்து போனது எல்லாம் திரும்ப வந்துடும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அரண்மனை என்ன செய்யப்படுமா? முன்போல புதுப்பிக்கப்படும். அரண்மனை திரும்ப என்ன செய்யப்படுமா? கட்டப்படும் என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னா, தேவனுடைய இரக்கம் வருகிற போது, இரக்கம் செய்தினா தேவன் என்ன செய்வாரா? எல்லா சூழல்களிலும் மாற்றங்கள் வரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து சோத்திர பாடல், ஆடல், பாடல், சத்தம் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை.
அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுகிறதில்லை. பாருங்க, தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிற போது ஆண்டவர் சொன்னார், யாக்கோபின் கூடாரங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன், அவைகள் ஆசீர்வாதமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், அவைகள் வர்த்திக்க பண்ணப்படும், அவருடைய சந்ததி வர்த்திக்க பண்ணப்படும், அவர்களை மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ளுகிற போது எந்த சூழலாக இருக்கட்டும் கர்த்தருக்கு மகிமையுண்டாட்டும். ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுடைய பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் ஆண்டவர் எதிர்பார்க்க இதெல்லாம் செய்தா சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? சிநேகிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் செய்யாத, தேவனுடைய குணாதிசயத்தை மாத்திரம் வெளிப்படுத்து. நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. எல்லாம் இழந்து போய் இருக்கிறான். சிக்லாக் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. தாவீதுக்கு உண்டான எல்லாம் என்ன செய்யப்பட்டதாம்? எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய் விட்டான். ஒன்றுமில்லாத நிலைமை, வெறுமையான நிலைமை. எகிப்தியர்கள் என்ன செய்தார்களாம்? எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டதான ஒரு சூழலிலே தாவீது எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? தாவீதோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? எத்தனை கோபம், எத்தனை வெறியில் இருந்திருப்பான். எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டு விட்டார்கள். இருந்த எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனா அந்த சூழலிலே வேதம் சொல்லுகிறது, 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து, நீங்க பாருங்களேன், புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, பாருங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாரை பார்த்தாங்களா? ஒரு எகிப்தியனை பார்த்திருக்கிறார்கள். எகிப்தியன் என்ன செய்திருக்கிறான் சொன்னா, தாவீதுக்குண்டானவைகள் எல்லாம் சுட்டெரித்து விட்டு போயிருக்கிறான். தாவீதுக்குண்டானவைகளுக்கான காரியங்களில் அவனுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். தாவீதினுடையவைகள் எல்லாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்களா? கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு எகிப்தியனை பார்க்கிறார்கள். எகிப்தியன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, எஜமானனால் கைவிடப்பட்டு வியாதிப்பட்டு வனாந்தரத்துல விழுந்து கிடக்கிறான். சாக போகிற நிலைமையில இருக்கிறான். அவனை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கணும்? தாவீது அவன் கூட இருந்து இருக்கணும், என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, அவனை கொன்று போட்டு இருப்பார்கள். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, ஒருவன் தன்னுடைய சத்துருவை கண்டால் அவனை சமாதானத்தோடு கூட போக விடுவானோ? ஒரு எதிரின்னு தெரிஞ்சிட்டது. தன்னுடைய அழிவுக்கெல்லாம் காரணமான ஒரு குழுவில இருந்த மனுஷன், அவனை பார்த்துட்டு என்ன செய்தார்களாம்? அந்த வார்த்தை சொல்லுது, அவனை வெளியில் கண்டு அவனை என்ன செய்தாங்களாம்? தாவீது கிட்ட கூட்டு வராங்க. தாவீது என்ன செய்யறான்? முதல்ல அவனுக்கு என்ன செய், சாப்பிட ஏதாவது கொடுங்கடா, தண்ணி கொடுங்கடா, அப்புறம் திராட்சை அத்திப்பட அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும். பாருங்களேன், முதல்ல சொல்றான், அவன் யாரனா இருக்கட்டும், சாக பிழைக்க கிடக்கிறான், அவனை என்ன செய்ய, முதல் உயிர் விட்டு வாழ்வு கொடு, சாப்பிட கொடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவன் யாருன்றது, அவன் என்ன செய்தான் என்றதெல்லாம் அடுத்து. ஆனா முதல் என்ன செய்ய, இரக்கம் காண்பிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை அவ்வளவா நேசிக்கிறாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கிறான், ஆகாரம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு உயிர் வருகிறது. ஏன்னா அவன் 3 நாளா என்ன செய்திருந்தானா, ஒன்னும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம வனாந்தரத்திலே சாக கிடந்தவனை கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு அவனுக்கு இரக்கம் பாராட்டினபடினாலே வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். தேவன் நமக்கு நன்மை செய்வாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மால் என்றதை நாம் செய்து கொண்டே போகிற போது கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரா? ஆசீர்வதிக்க முடியுமா?
ஆசீர்வதிங்க. உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்க. தாங்க முடியுமா? தாங்க முடியுங்க. ஏன் சொன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறோன்னு சொன்னா, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனும் வாழ்வில் குறைவுபட்டு போக மாட்டான், தோற்று போக மாட்டான். கர்த்தர் அவனை என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருப்பார். செய்த எல்லாவற்றுக்கும் தக்கதாக பலன் தருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். தாவீது நன்மை செய்தான், கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இழந்து போன பெரியதிலாகிலும் சிறியதிலாகிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாயேன்னு சொன்னா, தேவனுடைய இரக்கம் தாவீதுக்கு வருகிறது. தாவீதோடு கூட இருந்தவர்களுக்கு வருகிறது. இரக்கம் செய்கிறவர்களாக இருங்க. வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க? இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. இரக்கம் செய்கிறவர்களை கடைசி வரை 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.